ததரன வெல்லும் சீர் கோவிந்த உந்தன்னை பாடி பதி கொண்டு யாம் பேரு சம்மானம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்த உந்தன்னை பாடி பதி கொண்டு யாபேரு சம்மானம் நாடு புகழும் பரிசீரார் நன்றாக நாடு புகழும் பரிசீரார் நன்றாக சூடகமே தோள்வளைய தோடே செவி பூவே சூடகமே தோள்வளைய தோடே செவி பூவே அடகமே என்றனைய கல்கலனும் யாமணிவோ அடகமே என்றனைய கல்கலனும் யாமணிவோ ஆடை கூடு போதல் பின்னே பாசோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார மூட நெய் பெய்து முழங்கை கூடியிருந்து குளிர்ந்தேலோயம் பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோயம் பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலவும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ரெண்டாம் பாசுரம் ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி விடிகார்த்தால எழுந்துக்கணும், பெருமாளுடைய புகழை பாட வேண்டும். எது நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கோ அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் பகவான் மீது நோக்கம் இருக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும் பக்தி? வேண்டான்னு நெய்யை தவிர்த்தாள், பாலை தவிர்த்தாள், தயிரை தவிர்த்தாள். இப்போ பெருமாள் பார்த்தார், போரும் 26வது பாசுரத்தில் என்ன நீ பார்த்துட்ட, நன்னா நீ சாப்பிட்னா ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கணும் ஆண்டாள்னுட்டா. பெருமாளே சொல்லிட்டா, கண்ணனே சொல்லிட்டான்னா அதுக்கு எதிர்கேள்வி உண்டோ? ஆண்டாளும் தன் தோழிமார்களும் சொல்றா, இன்றைய நாள் நாங்கள் கொள்வோம். ஆனால் ஒன்னே ஒன்றும், கிருஷ்ணரின் திருமாளிகை அடைந்த ஆண்டாள் ஒரு வார்த்தை சொல்றா, கிருஷ்ணா எதிரிகளைப் போல் எங்களை பார்த்து விடாதே. நீ நன்னாதான் எங்களை பார்ப்ப,
ஆனா நீ உன்னை ஆசிரயித்தவர்கள்னு ஒரு கோஷ்டி இருப்பா, உன்னை ஆசிரயிக்காதவர்னு ஒரு கோஷ்டி இருப்பா. இப்ப ராவணன் எடுத்துக்கோங்க. ராவணன் கடைசி நேரத்துல கூட பெருமாள் அம்பை எடுத்தவுடன் இப்படிதான் விழுந்தான், முன்னாடி விழலை. ஏன்னா முன்னாடி விழுந்துட்டா அவனுக்கு என்னமா பெருமாள் அதை சரணாகதியாக ஏற்றுக்கொண்டு நற்கதி கொடுத்து விடுவாரோன்னு. இப்படிதான் விழுந்தான். போகும்போது கூட அப்படிதான் விழுந்தான். சிசுபாலன் கேட்கவே வேண்டாம், கேட்பார் செவிசுடு சிசுபாலன். கிருஷ்ணர் அப்படி வசவு வைவான், 100 வசவுகள் வைதான். அவனை திருந்தினானா? திருந்தினா மாதிரி தெரியல. இப்போ அப்பேற்பட்ட கண்ணன் மீது வெறுப்போ, ராமன் மீது வெறுப்போ, நிருசிம்மன் மீது வெறுப்போ இருக்கக்கூடியவர்களை அவர்களுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் நரசிம்மனாகவோ, ராகவ சிம்மனாகவோ, யாதவ சிம்மனாகவோ பிறந்து அவர்களோடு போரிட்டு அதெல்லாம் பண்ண சரி, அவளுக்கெல்லாம் பலம் இருக்கு, வரம் வாங்கி வச்சுருக்கா, சண்டை போடுறான். இது பெருமாளை ஆசிரயிக்காத கோஷ்டி. ஆசிரயிக்கக்கூடிய கோஷ்டின்னு இருக்கா இல்லையா, பிரஹ்லாதன், துருவன், பரம பாகவத மௌனி வரச சிவிபாகர சனக சனந்தனாதிகீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபுசுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவபூசுரவருலு பரம பாவனுலு கனுலு சாஸ்வதுலு. இவ்வளவு பேர் பெருமாளை ஆசிரயிச்சிருக்காளே, துருவ மகாராஜ், பிரஹ்லாத மகாராஜ், இவ்வளவு பேர் சேவிச்சிருக்காளே, இவெல்லாம் ஆசிரயிக்கக்கூடிய கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி இருக்கா, நல்ல பலம் உண்டு, ஞானம் உண்டு, பெருமாள் கிட்ட ஒரு எப்பவுமே ஒரு போட்டி இருக்கும். போட்டி இருக்கும்னா பரத்வத்தில் இல்லை, சும்மா ஒரு வேடிக்கைக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன சொல்லுவான்னா, பீஷ்மாச்சாரியர் போரில் கமாண்டர் இன் சீஃபா இருந்தார், தளபதியா இருந்தார். என்னுடைய தலைமையில் தான் கௌரவர்கள் இருப்பா சொல்லியாச்சு. கௌரவர்களுக்கு ஒரே சந்தோஷம், அவரை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அப்ப அவருக்கு செவி வழி செய்தி வந்தது, கண்ணன் என்னவென்றால் சண்டை போட மாட்டான், சைன்யத்தை துரியோதனன் பக்கம் கொடுத்தாச்சு, அவர் தனித்திருப்பர். இன்னோடு சேர்த்து ஒரு விஷயம் சொன்னா, என்னன்னா கிருஷ்ணர் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார், ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் இந்த போர்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன். எத்தனையோ ஆயுதங்கள் பெருமாள் கிட்ட இல்லையா, ஷோடசாயுத ஸ்தோத்திரம்னு சக்கரத்தாழ்வார்க்கே பாடுறான், அவருக்கு இல்லாத ஆயுதமா? ஆனா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கார். பீஷ்மர் கண்ணனுடைய பக்தர், நித்தியபடி சாலக்கிராம திருவாராதனம் பண்ணக்கூடியவர். அவர் ஒன்று சொன்னார், நான் கண்ணனை இந்த யுத்தத்தில் ஆயுதம் எடுக்க வைப்பேன். அடுத்த நாள் பத்திரிகையில வந்துருத்து, இவர் மாட்டேங்கிறார், இவர் எடுக்க வைப்பேங்கிறார், யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. கிருஷ்ணர் இதை படிச்சுட்டார். 1வது நாள், 2வது நாள், 3, 4 ஆச்சு 10, 11 நாள் ஆயிடுத்து. இப்போது கண்ணனுக்கு கோபம் வந்தது. என்ன அர்ஜுனா, வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்கு சாரத்தியம் செய்ய வேண்டும், நண்பனுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக வந்தால், நீயும் உங்க கொள்ளு தாத்தாவோ எள்ளு தாத்தாவோ இந்த பீஷ்மரும் உட்காந்து இங்க அவரும் ரம்படிக்கிற நீயும் ரம்படிக்கிற, விளையாட்டு மாதிரி சண்டை போட்டு முடிக்க மாட்டியா போற? இதோ நான் முடித்து காண்பிக்கின்றேன் இந்த போரை என்ன. அற கொலைய தலை கொலைய குதித்தானாம் கண்ணன், கீழே கிடந்த சக்கரத்தை எடுத்தானாம், சுத்தினானாம், அந்த சக்கரம் சுழன்றதாம், இதோ பீஷ்மா நான் வருகின்றேன் ஏவ போயிட்டார். பீஷ்மர் ஆயுதத்தை எல்லாம் விடுத்து கையை தொடுத்து, கிருஷ்ணா இதற்காக காத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். உடனே அர்ஜுனன் வந்தான், என்னால உனக்கு அவப்பேர் வரக்கூடாது கிருஷ்ணா, நான் இந்த போரை முடிச்சு வைக்கிறேன், பீஷ்மரை நாவதம் பண்றேன், திரும்பி கூட்டு வந்துட்டான். இப்ப அடுத்த நாள் பத்திரிகையில வந்தது, கிருஷ்ணர் தான் செய்த சத்தியத்தை மீறிவிட்டார், ஆயுதம் ஏந்தி விட்டார். அது ஒண்ணும் பண்ணல, ஏந்தி விட்டார், கிருஷ்ணருடைய சத்தியம் பொய்யாயிற்று. கிருஷ்ணருக்கு ஒண்ணு கவலை இல்லை, எவ்வளவோ என் மேல பழி சொல்றா, சொல்லிட்டு போட்டோம். பீஷ்மர் அழுதுட்டாராம், ஐயோ நான் செய்த சத்தியத்தை, உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் என்கின்ற அந்த சத்தியத்தை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்த சத்தியம் பொய்யானாலும் பரவாயில்லேன்னு இருந்தியே. அப்பா நீ ராவணன், சிசுபாலன், தந்தவக்ரனோட சண்டை போட்டு அவளை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உன்னோடு சேர்றேன்னு சொல்லக்கூடிய பக்தனை கூட உன்னுடைய குணத்தால ஜெயிச்சுடுறியே அப்படின்னு சொன்னாராம். அதை நினைச்சுண்டு ஆண்டாள் சொல்றா, நீ ராவணன், கும்பகர்ணன் எல்லாம் ஜெயிச்சுடு, பீஷ்மர் போன்ற மகான்களை எல்லாம் ஜெயிச்சுடு, எங்க கிட்ட மட்டும் இந்த போட்டா போட்டியெல்லாம் வச்சுக்காத கிருஷ்ணா, நாங்கள்லாம் பாவம் கிருஷ்ணா, அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாதவர்களை கூட வெல்லும் சீர் கோவிந்தா, அந்த வீரத்தெல்லாம் எங்கிட்ட காமிக்காத பாவம் கிருஷ்ணா, நாங்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. என்ன அழகான வார்த்தை. அதனால இந்த நாளுக்கே கூடாரவல்லி என்று பெயர். இன்னைக்குதான் சக்கரை பொங்கல், அக்கார வடிசில் சக்கரை பொங்கல்னு சொல்ல மாட்டா, பொதுவா எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன்.
அக்கார வடிசல்னு பண்ணுவா. திருக்கண்ணமுது அக்கார வடிசல் என்ன பெயர். அக்காரம் என்ன சொன்னாலே அந்த அந்த இக்ஷுலேருந்து வரக்கூடிய வெல்லத்தை வச்சு பண்ணுவா. பாலை தளதளான்னு கொதிக்க விடுவா, கொஞ்சம் நெய் சேர்ப்பா, அது குங்குமப்பூ சேர்ப்பா, கொஞ்சம் ஏலக்காய் சேர்ப்பா. அப்பா 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 என்னென்னா இருக்கும் அந்த அக்கார வடிசல். அந்த அக்கார வடிசல் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பித்து அனுபவிக்க வேண்டிய நாள் இன்று. கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்னதானே பாடியிருக்கோம். யாம் பெரும் சம்மானம், நாங்கள் பெறக்கூடிய சம்மானம் என்ன? நாடும், நல்ல நாடு வரும், இடம் வரும், நாடும் புகழும், அதோடு சேர்ந்து பகவத் அனுபவம் என்கின்ற புகழும் வரும். புகழும் பரிசினால் நன்னாக, அதனால அந்த பரிசெல்லாம் சேர்ந்து விட்டு நன்னாக. சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே, காதுல தரிக்க வேண்டிய செவிப்பூவை பத்தி சொல்றா, குண்டலங்களை பத்தி சொல்றா, மாட்டளை பத்தி சொல்றா, அட்டிகையை பத்தி சொல்றா, வங்கியை பத்தி சொல்றா, ஒட்டியானம் எல்லாம். ஒரு 4 ஆபரணம் சொன்னா என்ன, இன்னும் 4 விட்டுட்டாளேன்னு நினைக்காதீங்க. 4 ஆபரணம் சேர்த்துக்க வேண்டியதுதான், இன்னும் 40 ஆகும். தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலவும் யாம் அணிவோம். பலவிதமான ஆபரணங்களை நாங்கள் அணிவோம். ஏன்னா கிருஷ்ணன் சொல்லியிருக்கார் ஆபரணம் தரிச்சுன்னு வரணும்னு. ஆடை உடுப்போம், அதுக்கப்புறம் ஆடையை தரிச்சுப்போம். இப்போ மாத்தில சொல்றா ஆடையை தரித்த பிறகு புடவை கட்டிண்ட உன்னதானே ஆபரணம் போட்டுப்பா. இங்க ஆபரணம் தரிச்சில்ல புடவை கட்டிக்கிறா. இது என்னன்னு கேட்டா கண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் எது முன் எது பின்னு கூட தெரியலையா. கிடுகிடுன்னு வந்து போட்டா ஆபரணம், ஐயோ இன்னும் புடவை கட்டிக்கலையே, அதுக்கு மேல போட்டுண்டாலாம். அதனால ஆடை உடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பிரசாதம் தான், பால் சோறு மூட. பால் சோறு மூடினால் முழங்கை வழிவார நெய் விழ வேண்டும். அதனால மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து அந்த நெய் வழியணுமா. இப்படி அக்கார வடிசல் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படியே அந்த நெய் வழியணும். இங்கே நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சேன்னா அது முழுக்க நெய்யாயிடணும். ஏன்னா அவ்வளவு நெய் சொட்டணும். இந்த நெய்யை வச்சு நீங்கள் இன்னும் 2-3 பண்டங்கள் சமைக்கலாம் அப்படின்னு பாருங்க. இல்லை இருக்கா சுவாமி, பண்ண முடியுமா? அவள் அப்பா சொல்லியிருக்கார், ஆண்டாளுடைய அப்பா சொல்லியிருக்கார், சோறுக்கு இடையே நெய் இருக்கக்கூடாதான். நெய் ஒரு கங்காளத்தை வச்சுட்டு சக்கரை பொங்கல் அதில் போட்டால் மிதந்துன்னு இருக்கணுமா, அவ்வளவு நெய் இருக்கணும். நெய்யிடையே நல்லதோ ஒரு சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் நர். இந்த இடத்துல மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து. அதனால நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் இப்ப கூட பாரு, விட்டே போல அவாவா சேர்றா, 4 பேர் சேர்றா, 4 கட்சி 40 ஆயிடுறது. நாங்க அப்படி இல்லை. பாகவதோத்தம ஸ்திரீகள் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஏறிண்டே போகுவோமே ஒழி குறையவே மாட்டோம். கூடி இருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய். இந்த பிரசாதத்தை அனுபவிக்கணும்னால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். உன்னை பார்க்க வேண்டும் என்றாலும் எல்லோரும் சேர்ந்துதான் பார்ப்போம். அதுதானே பகவத் அனுபவத்தில் இருக்கக்கூடிய போட்டியே இருக்கப்படாது. இதெல்லாம் பொறாமையே இருக்கக்கூடாது. எல்லோரும் பகவானை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அவா இருக்க வேண்டாவோ. அதோடு கூடிய நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றோம் கண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கூடாரவல்லி பாசுரம். கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். நாடு புகழும் பரிசினால் நன்னாக. சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலவும் யாம் அணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய். இந்த நாளுக்கே கூடாரவல்லின்னு பேர். பாசுரத்தின் துவக்கமே கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா, அதனுடைய அபிப்பிராயமாய் கூடாரவல்லின்னு பேர். இந்த நாள் அன்று செய்யக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கு. சுவாமி என்ன அர்த்தம் சொல்லுங்க? அர்த்தம் எல்லாம் இல்ல, அக்கார வடிசல் ஆச்சரியமா பண்ணுவார். அதனால அக்கார வடிசலை அனுபவிக்க வேண்டிய ஒரு நாள். சாதாரண நாள்லயும் பண்ணலாம், கூடாரவல்லி அன்னைக்கு செய்தால் அது ஒரு விசேஷம். ஆண்டாள் 2ஆம் பாசுரத்தில் நோன்புக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை சொன்னா, கிருஷ்ணர் பார்த்தார் 26வது பாசுரத்தை, போரும் அம்மா இழைத்து விட்டாய், அப்படியே மெலிஞ்சு போயிருக்க நீ. குழந்தை எல்லாம் பாவம் எப்படி ஆபரணமே இல்லாம சுமாரா இருப்பார், எல்லாம் போட்டுக்குங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னபடியால் 27ஆம் பாசுரத்தில் ஒரு ஜுபிலேஷன், ஒரு செலிப்ரேஷன். இந்த பாவை நோன்பு சக்சஸ்ஃபுல்லா கிருஷ்ணரை பார்த்தாச்சே, அதற்காக ஏற்பட்ட பாசுரம் இது. பார்க்கலாம் பதபதார்த்தம். கூடாரை சேராதவர்களை வெல்லும் ஜெயிக்கும் ஷீர் கோவிந்தா சிறந்த குணங்களையுடைய கண்ணபிரானே, நான் தர்மத்தின் வழி நடக்க மாட்டேன், பெரியோர்கள் சொன்ன விதத்தில் நடக்க மாட்டேன், நல்மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று நினைக்க மாட்டேன் என்று நினைத்த ராவணனை நீ சேது பந்தனம் செய்து இலங்கைக்கு சென்று வென்றாய் என்று சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு. கூடாதவர்களை வென்று விட்டாய். ஆனால் பீஷ்மரோ நீ சபதம் செய்தாயா கண்ணா,
சக்கரத்தை எடுக்க மாட்டேன் என்று நான் ஒரு சபதம் செய்கின்றேன் கேள். உன்னை இந்த மகாபாரத யுத்தத்தில் ஆயுதமான சக்கரத்தை எடுக்க வைப்பேன். கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கார். கிருஷ்ண பக்தனான பீஷ்மர் எடுக்க வெப்பேன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கார். 10 நாள் யுத்தம் நடக்கும் போது பீஷ்மரோடு விளையாட்டுக்காக போர் செய்து கொண்டிருந்த விஜயனான குடாகேசன் அர்ஜுனனை பார்த்து கண்ணன் கோபித்துக் கொண்டார். எல்லா வேலையும் விட்டுட்டு சாரத்தியம் பண்றதுக்கு உனக்கு பார்த்த சாரதியாக வந்தா, நீயும் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா இப்படி விளையாடிட்டு இருக்கலான்னு ஒரு குதித்தானாம். எடுத்தானாம் கீழே கிடந்த சக்கரத்தை. இதோ சுழற்றுகின்றேன் பார்னு சொன்ன போது, விஜய சகே, ஹே அர்ஜுனனுக்கு சகாவா இருக்கக்கூடிய கண்ணா, இதோ என் ஆயுதத்தை விட்டு விட்டேன் என்று கைகூப்பி நின்னாராம் பீஷ்மர். அப்ப அர்ஜுனன் சொன்னா, இல்ல கண்ணா, எனக்காக நீ சத்தியத்தை உடைக்காத, நான் சண்டை போடுறேன்னா. அப்படின்னா பீஷ்மர் தன் அடியவர் செய்த சத்தியம் சத்தியமாக வேண்டும், தன் சத்தியம் பொய் சத்தியமானாலும் பரவாயில்லை என்பதற்காக தன் அடியவர் ஜெயிக்க வேண்டும் நினைச்சார் கிருஷ்ணர். தர்மத்தின் வழி நடக்காத ராவணனை ஜெயித்தான் ராமன். அந்த ராவணனோ பீஷ்மரோ ரொம்ப சக்திசாலிகள். அவள நீ ஜெயிக்கிற, அவ ஒன்ன ஜெயிக்கிறா, இதெல்லாம் அந்த இடத்துல நடக்கும் கண்ணா. நாங்களோ அபலை பெண்கள் பாவமா இந்த இடத்துல இருக்கோம், சின்ன குழந்தைகள் நாங்கள்லாம். எங்களை போய் இப்படி பாடாப்படுத்தியே கிருஷ்ணா, எங்களை ஜெயிச்சு நீ என்ன பண்ண போற? எங்களிடத்தில் வரமாட்டாயோ? கூடாரை சேராதவர்களை வெல்லும் ஜெயிக்கும் ஸ்ரீர் கோவிந்தா, சிறந்த குணங்களையுடைய கண்ணபிரானே, உன்னை இசையுடன் பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பறை நீராட்ட கருவிகளை அடுத்தது கொண்டு பெற்று யாம் பெரு, நாங்கள் பெறுகின்ற, உன்னை பாடுவதால் நாங்க பெறக்கூடிய பயன் என்ன? இந்த பறையான வாத்தியம் சம்மானம் வெகுமதியானது நாடு புகழும். என்னெல்லாம் இப்ப கிடைக்க போதும் ஆண்டாள் விரித்துரைக்கின்றாள். நாடு புகழும், அனைவரும் பாராட்டும், ஊர்ல இருக்கவா அத்தனை பேரும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கே அப்படின்னு புகழ்வார்களாம். நாடு புகழும் பரிசினால், அவர்கள் போற்றக்கூடிய விதத்தில் நன்றாக நல்லபடியாக ஆகும்படி, நல்ல விதத்துலதான் முடியும். யாரெல்லாம் இந்த பாசுரம் கேட்டு இருக்காளோ, இந்த 2021 வருஷம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கும், நன்றாக இருக்கும். போன வருஷம் நிறைய பேர் இப்ப கஷ்டப்பட்டிருப்போம். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஏதோ இப்போ ஃபேமிலிக்கு பேட் டைம் மாதிரி வேர்ல்டுக்கும் பேட் டைம் ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பா. நிச்சயமா ஆண்டாளுடைய அனுகிரகத்தால் நல்லதே நடக்கும். இந்த ஜோசியக்காரா மாதிரி என்னால சொல்ல முடியாது. இப்ப குரு பயிற்சி ஆயிடுத்து, சனி பயிற்சி ஆயிடுத்து, ராகு பயிற்சி ஆயிடுத்து. ஏதோ கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கனகருச்சிரா காவியாக்கியாதா சனைச்சரனோச்சிதா ஸ்ருதகுருபுதா வாஸ்வத் ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவா விஷ்ணு பதே மணிபாதுகே என்ன அனைத்து கிரகங்களும் கிரகமண்டலியும் பெருமாளுடைய பாதுகைக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தின் விசேஷத்தால சொல்ல நல்லதே நடக்கும். அதனால நன்றாக நல்லபடியாக ஆகும்படி சூடகமே கைவளைகள் என்ன? இப்ப ஆண்டாள் ஆபரணங்கள்லாம் அங்க வேண்டாம்னு சொல்லிட்டா, மலரிட்டு நாம் முடியும்னு சொல்லிட்டா, மையிட்டு எழுதோம்னுட்டா, ஆபரணங்கள்லாம் கிடைக்கிறது. சூடகமே கைவளைகள் என்ன? தோல்வலையே தோல்வளைகள் என்ன? கீழ்காதுகளுக்கு உண்டான கீழ்காது. இப்போ தோடுன்னு போட்டுண்டா நல்ல அடர்த்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7 கல்லு 16 கல்லு 15 கல்லு இவ்வளவு கல்லோடு இருந்தா தொங்கிடும் காது. அப்போ மாட்டல்னு ஒண்ணு போட்டுப்பா. அதனால சூடகமே தோல்வலையே தோடே, தோடுகள் என்ன? அந்த தோடுகளோடு செவிப்பூவே, மேற்காதுக்கு அலங்காரமான பூவென்ன? இங்க ஒரு தங்க புஷ்பம் மாதிரி ஒண்ணு வச்சுப்பா போல இருக்கு. சாதாரண புஷ்பமோ தங்க புஷ்பமோ வச்சிருப்பா. பாடகமே காலணிகள் என்ன? இப்ப காது கழுத்திங்கன்னு காலணிகளுக்கு வந்துட்டா. பாடகமே காலணிகள் என்ன? நூபுரம் என்ன? என்றனவை போன்ற பல்கலனும் பல ஆபரணங்களையும் யாம் உன் அபிமானத்திற்கு பாத்திரமான நாங்கள். உங்களுக்கு தான் கிருஷ்ணா, உனக்கு தான் எங்களை பிடிக்குமோனோ, அதனால 26வது பாசுரத்திலே வந்துட்டியோனோ, அதனால உனக்கு பிடித்தவர்களான நாங்கள் அணிவோம் தரிப்போம். ஆடை, அதற்கு பின்னே என்ன கட்டிப்போம்? பட்டாடைகள். பீதகவாடை பிரான் நீ, நாங்களும் பட்டாடை கட்டிப்போம். அதனால ஆடை பட்டாடைகளையும் உடுப்போம், உடுத்துக் கொள்வோம். அதன் பின்னே அதற்கு பிறகு என்னன்னு கேட்டா, பால் சோறு மூட க்ஷீரான்னத்தை மறைக்கும்படி. இப்போ பால் சோறு நல்லா பாலை கொதிக்க வைக்கணும். தள தள தளான்னு கொதிக்கும் போது கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அரிசியை நல்லா சேர்த்துட்டு நல்லா விண்ணுன்னு கலரணும். அப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வெள்ளத்தை போடணும். போட்டுட்டு தள 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 தளன்னு கொதிக்கும் போது ரொம்ப வெள்ளத்தை முன்னாடியே போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, திரிஞ்சிடும். கரெக்ட் பதத்துல போடணும்பா. நல்லா போட்டுட்டு முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டுட்டோ. இப்ப இதுக்குள்ள நெய்யே சேர்க்கப்படாது. ஒரு தனி வெங்காயத்துல நெய் கொதிச்சுட்டு இருக்கணும். இதை கொண்டு அந்த நெய்க்குள்ள போடணும். அப்படியே நெய்யுக்கு நடுவுல எங்கேயோ சாதம் தெரியணும். அப்பேற்பட்ட பால் சோறு.
இப்ப கையில கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, பால் சோறு மூட, இப்ப நான் இப்படி பண்றேன்னு வச்சுக்கோ, அப்ப இங்கேருந்து அந்த நெய் வழி ஆரம்பிக்குமோனோ, பால் சோறு மூட க்ஷீரான்னத்தை மறைக்கும்படி. அதாவது அடியன் 2011-12 ஞாபகம் இல்லை, அப்ப இப்போ மூர்தாபிஷிக்தராய் பட்டத்துல எழுதி இருக்கக்கூடிய வானமாமலை ஜீயர் சுவாமிக்கு முன்னாடி இருந்த ஜீயர் சுவாமி, கலியன் சுவாமி, அவர் மீது ரொம்ப அபிப்பிராயம் உண்டு. நல்ல ஒரு வித்வான் அவர். அவர் வானமாமலையில அடியனுடைய ஆப்தாள் இது எண்ணெய்காப்பு உற்சவம்னா அங்க க்ஷீரான்னம் ஒண்ணு கொடுத்தா, என்னமா இருக்கு, இன்னைக்கும் தித்திக்குது. அப்படின்னா பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற அந்த க்ஷீரான்னம்ங்கிறது வாயில தித்திக்குமோனோ, அது நெய் வழிஞ்சுது. அப்படியே ஆண்டாளுடைய பாசுரத்தின் அரங்கேற்றம். அதனால பால் சோறு மூட நெய் பெய்து நெய்யை மேலே சேர்த்து முழங்கை வழியாக வார வழிந்து விழும்படி கூடியிருந்து அவ்வளவு சமிருத்தி. அப்படி நெய் சொட்டணம்னா அது எவ்வளவு வெண்ணெய், எவ்வளவு வெண்ணெய்னா எவ்வளவு தயிர், எவ்வளவு தயிர்னா எவ்வளவு பால், எவ்வளவு ஆபரணங்கள், எவ்வளவு சமிருத்தி வந்துட்டு பாருங்க. திருப்பாவை பாடி வார கூடியிருந்து சேர்ந்து உண்டு இருந்து குளிர்ந்து ஏலோ எம்பாவாய் கழித்திருப்போம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கூடாரவல்லி என்னும் இந்த பாசுரத்துக்கு, கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா என்னும் பாசுரத்துக்கு நல்ல சௌகரியங்கள் பகவத் சன்னிவேஷத்தால் நம்ம பூர்வ ஜன்மாவுக்கு ஏத்த எவ்வளவு செல்வம் கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறார். சரி, இதுக்கு அர்த்தம் எப்படி தேசிகனை வைத்து சொல்ல முடியும்? இப்ப இவ்வளவு செல்வம் வரும்னு சொல்லியிருக்காளே, தேசிகனுக்கு அவ்வளவு செல்வம் இருந்ததான்னு கேட்டா, பதி பத்னி 2 பேரும் சிஷ்யர்கள் கொடுத்ததை ஸ்வீகரிப்பார்கள். இப்ப ஒரு தேசிகனுடைய பத்னி எப்படி இருந்திருப்பானா, அப்படியே சரடு கயிறோட இருந்திருப்பா அப்படின்னு பல பேர் சொல்றா. இல்ல, ஒரு பத்னியானவள், ஒரு பெண்ணானவள் அழகா கோல்டுல செயின், காதுல தோடு, அப்புறம் கையில வளையல், மோதிரம், இதெல்லாம் போட்டுட்டுதான் லட்சணம். தேசிகனுடைய பத்னி ரொம்ப ஏழையா வச்சு விட்டார், அவளுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல, அப்படிலாம் இருந்திருப்பல, சாதாரண பெண்மணியே இருக்க முடியாதுன்னு தேசிகனுடைய பத்னிக்கு மங்களகரமான அந்த ஆபரணங்கள்லாம் இருந்திருக்கும். தேசிகனுக்கும் காதுல அந்த தோடுகள் இருந்திருக்கும், கையில அந்த காப்பு இருந்திருக்கும். ஏனெனில் ஒரு வித்வான்னு சொன்னா அது இருந்திருக்கும். பின் அவர் ஸ்வர்ணத்தை வெறுத்தாரே, அவரை ஸ்வர்ணத்தை கொடுத்து ராஜ்யத்துக்கு பொலிட்டிக்கல் பவருக்கு ஆகர்ஷணம் பண்ணணும் நினைச்ச ஏதேனும் ஒரு விஷமி அவர் மாதுளத்துக்கு போகும்போது பிக்ஷைக்கு எடுக்கும்போது அரிசியோட ஸ்வர்ணத்தை போட்டதுதான் வேண்டான்னுட்டார். ஏழையா இருந்தார், ரொம்ப அவர் கிழிஞ்ச வேஷ்டி போட்டு இருந்தார். கிழிஞ்ச வேஷ்டியில யாரும் கட்டிக்கவே கூடாது. தேசிகன் நல்லா பளிச்சுன்னு பிரமாதமா இருப்பார். ஏன் நம்ம ஆச்சாரியர்களை ஏழையாக்க வேண்டும்? நல்லா பளிச்சுன்னு ஒரு அஸ்தம் வச்சிருப்பா. என்ன ஒண்ணு, நம்ம போல ஒரு 2-3 வீடு சும்மா வாங்கி வைக்கிறது, 4-5 சைட்டை வாங்கி வைக்கிறது, ஆபரணம் அப்படியெல்லாம் அவ பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு பகவத் சன்னிவேஷம் எப்ப பார்த்தாலும் பெருமாளை பாடிட்டு இருக்கிற ஒழிய கிழிஞ்ச வேஷ்டி கட்டிந்த ரொம்ப அப்படியே பரம ஏழையா இருந்து அடுத்த வேலை சாப்பாடுக்கே என்ன இல்லை அப்படிலாம் இருந்ததே இல்லை. அவருக்கு நிறைய காலக்ஷேப சிஷ்யாள் இருந்தா அவரவர்கள் குருதட்சிணையாக கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க. அந்த காலத்துல பார்ட்டர் சிஸ்டம் தானே. சௌக்கியமாக நல்ல ஸ்ரீ மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்றவர், ஏன் நாம் அவரை ஏழையாக்க வேண்டும்? அதனால அப்பேற்பட்ட தேசிகன் வாழ்ந்தார். ஆனால் அவர் பெரிய பிராட்டியார், அதாவது பெருந்தேவி தாயார் சன்னதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஏழை பிராமணன் கன்னியாசுல்கம் செய்திட லவலேஷம் தனமில்லை சுவாமி பிரார்த்தித்து கொடுக்கவும் சொன்ன போது தன்கிட்ட இருந்தது என்ன, ஒண்ணுமே இல்லையே, அவ்வளவுதான். தான் ஏதோ ஒரு டீசென்டா இருந்தார், அதுக்காக இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்குலாம் அவர்கிட்ட பணம் இல்லை. அப்ப இல்லாத போது இல்லை என்று சொல்ல தெரியாது தேசிகனுக்கு. அதனால ஸ்ரீஸ்துதி என்னும் அற்புதமான பிரபந்தத்தை பெருந்தேவி தாயார் முன்னிலையில் பாடி தனம் வருஷிக்க யோகாரம்ப துவரித மனசா யுஷ்ம ஐகாந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் என்று நல்ல ஸ்ரேயஸோடு இருக்க செய்தே அவர் சொல்லிட்டார், அப்பா நீ இதை எடுத்துன்னு போப்பா, நீக்கு ஒண்ணுமே வேண்டாம், அதனால எனக்கு இருக்கிறது போரும்னு சொன்னார். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லல. மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பூரணம் பெற்றவர், அவளுடைய அனுகிரகத்தால் தானே வாக் சமிருத்தியே வந்தது. அதனால எல்லா விதமான ஒரு அனுகிரகம் பெற்றவர் தேசிகன். ஏழை ஏழை ஏழைன்னு சொல்லுவதில் நமக்கு என்ன ஒரு லாபம்னு தெரியல. அப்பேற்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமன் இருந்தார். ஆனா வந்தது அத்தனையும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டார். அதனால கூடி இருந்து குளிர்ந்தேலோ, தனியாவே இருக்க மாட்டார். எப்போதுமே பாகவத கோஷ்டியோடு பெருமாளுடைய குணாதிசயங்களை அதை பத்தி விவாதம் சர்ச்சைகள் பண்ணி கொண்டே இருப்பார். இப்படி சொல்றாளே, அப்படி சொல்றாளே, இப்படி இருக்கே ஸ்ரீபாஷ்யத்துல, அப்படி இருக்கே அப்படின்னு கலந்து உரையாடுவார். எப்பவுமே கூடி இருந்தால்தான் ஞானம் சேரும். தனியா நான் உட்கார்ந்து இருக்கேன், ஒரு ஞானமும் சேராது, வந்த ஞானமும் மறந்து போயிடும். 4 பேர்கிட்ட சொல்லி, நம்ம கேட்டதை இப்ப நீங்க கேட்டிருக்கேன், 4 பேர்கிட்ட எடுத்து சொல்லுங்களே, 4 பேர்கிட்ட சொல்லும் போது பூரணமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்பேற்பட்ட தேசிகனும் அப்படித்தான் இருந்தார். வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ்.
இந்த கோதை தமிழ் 2 பிரபந்தங்களாக நமக்கு வந்திருக்கு. 30 பாசுரங்களோடு கூடிய திருப்பாவை, 143 பாசுரங்களோடு கூடிய நாச்சியார் திருமொழி. இந்த 2 பிரபந்தங்களிலும் ஆண்டாள் பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகம், காதல், அதை அழகான சங்கத்தமிழில் பாடி உரைக்கின்றாள். இந்த 30 பாசுரங்களோடு கூடிய திருப்பாவையில் 26ஆம் பாசுரம் மாலே மணிவண்ணா என்கின்ற பாசுரத்தில் கண்ணனை கண்டாள். இத்துணை நாள் நோம்பிருந்த ஆண்டாளுடைய அந்த குறை தீர பகவான் பிரசாதம் கொடுத்து அருளி செய்த ஒரு அழகான ஒரு பாசுரம் இது. பதபதார்த்தத்தை பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரை என்றால் கூடாமல் இருப்பவர்கள். யாரு கூடாமல் இருக்காளோ அவளை வெல்லக்கூடிய சீர் கோவிந்தா. அப்படின்னா கூடியவர்களுக்கு தான் அடங்கி போகக்கூடிய இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்போ 2 சம்பவங்கள் ஸ்ரீ மகாபாரதத்துல அடுத்தடுத்து வரும். ஒன்று முதல் பர்வா ஆதி பர்வா, அப்புறம் சபா பர்வா, சபா பர்வாக்கு அப்புறம் வன பர்வா, வன பர்வாக்கு அப்புறம் விராட்ட பர்வா, விராட்ட பர்வாக்கு அப்புறம் உத்தியோக பர்வா. இந்த உத்தியோக பர்வால என்ன இருக்குதுன்னா 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்தை முடிச்சுட்டு அவள்லாம் காம்பில்யத்துக்கு வரா. காம்பில்யத்துக்கு பாண்டவர்கள் வரும்போது பெருமாள் பார்க்கிறார். தான் முதல்ல ஒரு அந்தணனை தூதுவனா அனுப்புறார். அடுத்தது தானே தூதுவனா போறார். ஆதிமன்னருக்காகி அவனே தூது சென்றான். பாண்டவ தூதனா பெருமாள் போகும்போது அவரை எப்படியாவது அவமானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் துரியோதனன். அந்த துரியோதனன், துஷாசனன், சகுனி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பகவான் வந்து விட்டால் ஒரு பள்ளம் தோண்டி அதுல பெருமாள் விழுந்து மல்லர்களை வச்சு பிடிச்சு நேர கொண்டு ஏதோ ஒரு புழலோ திகார்லையோ எங்கேயோ ஒரு ஜெயில கொண்டு அடைச்சுள்ளான்னு நினைச்சார். அப்போ பெருமாள் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாரோ நினைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஜுவாலையாக பெருமாள் காட்சி கொடுத்தார். அப்போது பெருமாளோடு கூடாதவர்களை பகவான் வென்று விட்டார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தராக ஆகிவிட்டார். கூடியவர்கள் இடத்தில் எங்கனே நடந்து கொள்வாருங்கிறது அடுத்த ஒரு சம்பவம். இந்த உத்தியோக பர்வா முடியும் சமயம், பீஷ்ம பர்வா துவங்கும் சமயத்துலதான் இந்த யுத்தத்துக்கு உண்டான அந்த போர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், வார் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. அப்போது சகுனியானவன் துரியோதனனை இட்டு பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்க வைக்கிறான். போர்க்களத்தில் நீ ஆயுதம் தரிக்க கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ் எனி ஆஃப் யுவர் வெப்பன்ஸ். பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்துடுறார். அப்போது ஆயுதம் எடுக்காத பட்சத்தில் யுத்த களத்தில் என்ன செய்யலாம் என்று பகவான் நினைக்கும் போது பார்த்தனுக்கு சாரதியாய் பார்த்த சாரதியா வரார். சாரத்தியத்துக்கு ஆயுதம் தேவைப்படாது. ஆனால் பெருமாள் முன்னாடியே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார். நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன், சாரதி ஆயிட்டார். பீஷ்மர் வீம்புக்கு அவர் நித்தியப்படி பெருமாளுக்கு சாலக்கிராம திருவாராதனம் செய்யக்கூடியவர். அப்படி பெருமாள் மேல ஒரு பக்தி. பின்னாடி சஹஸ்ரநாமம் பாடி இருக்கார். ஆனா சஹஸ்ரநாமால இருக்க நாமாக்கள்லாம் அவர் கண்டுபிடிக்கல, ஏற்கனவே மனசுல ஓடிட்டு இருக்கு. நித்தியப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், நித்தியப்படி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஒரு சும்மா இந்த குழந்தைகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு போட்டிக்கு விளையாடிக்கிற மாதிரி அவர் நினைச்சார். இந்த பெருமாளை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன். ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட். அங்க இருக்கக்கூடிய மீடியாலாம் பார்த்தா பெருமாளை ஆயுதம் எங்கனே எடுக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தா. அப்போ பார்த்தபோது பெருமாள் சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கார். யுத்தம் நடந்துட்டே இருக்கு. யுத்தம் நடக்கும் தருவாயில அர்ஜுனன் ஒன்றும் சீரியஸா யுத்தம் பண்ற மாதிரியே இல்லை. சும்மா இங்கேருந்து ஒரு அம்பு, பீஷ்மர் கேட்சு, பீஷ்மர் த்ரோ, இவர் கேட்சு. இது என்னையா நம்மள நடுவில் உட்காத்தி வச்சு 2 பேரும் தாத்தாவும் பேரன் இப்படி ஷட்டில் மேட்ச் விளையாடிட்டு இருக்காளேன்னு பெருமாள் பார்த்து கீழே அந்த ரதத்தில் இருந்து குதித்து கீழே இருந்த சக்கரத்தை எடுத்து அதையே சுதர்சனமாக பாவித்து சுத்தி அடிக்கலாம் நினைக்கும் போது அர்ஜுனன் விழுந்து சொன்னான், என்னால உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது கிருஷ்ணா, நீ ஆயுதம் தரிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்ப ஆயுதத்தை எடுத்துட்ட பாத்தியா. பீஷ்மருக்கு ஒரே சந்தோஷம்.
அப்பா நான் இவர் பெருமாளால நான் வதம் செய்யப்பட்டாலும் எனக்கு நேர மோட்சம் தானே, உத்தராயணம் தட்சிணாயணம் அதுக்கெல்லாம் ஒண்ணுமே காத்துட்டு இருக்க வேண்டாம், நேர வைகுண்டம், ராயல் என்ட்ரி. அவர் எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டு வெட்டு வெட்டு வெட்டுன்னு காத்துட்டு இருக்காரு. இங்க அர்ஜுனன் வெட்டாதேங்கிறான். அப்போது ஆண்டாள் பார்த்தாள், நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ண, உன் ஆயுதம் எடுக்க வெப்பேன்னு அவர் சத்தியம் பண்ண. பீஷ்மரான அந்த அடியவர் கூடியவராய் இருக்கக்கூடிய பீஷ்மருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறதுக்காக நீ ஒன்னு தோக்கும்படியாக ஆக்கி கொண்டாயே. கூடியவர்களிடத்தில் பகவான் தானே தோற்று போவான், கூடாதவர்களை தான் தன் பராக்கிரமத்தை கொண்டு ஜெயிப்பான். ஆண்டாள் கேட்கிறா, நாங்க எந்த கோஷ்டியில இருக்கோம் நீயே சொல்லு, கூடியவர்களா கூடாதவர்களா? நிச்சயமா யோசிச்சு பாரு கிருஷ்ணா, எங்களுக்கு சக்தி இல்லை, பலம் இல்லை, அபலைகளாக இருக்கக்கூடிய எங்களிடத்தில் உன்னுடைய அந்த பராக்கிரமத்தெல்லாம் காண்பிப்பது சரியா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். உன்னை அப்படின்னு இந்த இடத்துல சொன்னா ஞாபகம் சொன்னோம். இந்த உன்னைன்னு ஒரு இடத்துல சொன்னா எல்லா இடத்திலும் நப்பின்னை பிராட்டியோடு கூடிய கண்ணனை, பிரம்மச்சாரி கிருஷ்ணர் இல்ல, தம்பதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணரை, உந்தன்னை பாடி பறை கொண்டு இத்துணை நாளா 26 நாளா நான் பாடிஇருக்கேன், 27வது நாள் இன்னைக்கு. இவ்வளவு நாளா உங்க 2 பேரையும் பாடிருக்கேன், இவ்வளவு நாளா உங்க 2 பேரையும் மனசுல வச்சுட்டு இருக்கேன், நப்பின்னை பிராட்டியையும் கண்ணனையும் பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். எங்களுக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னா நாடும் புகழும் பரிசினால். இதெல்லாம் நம்ம கேட்கிறானா உடனே ஆண்டாள் இதெல்லாம் கேட்கிறாளே நினைக்க கூடாது. அப்படின்னா என்னன்னா, நீ இதெல்லாம் கொடுப்பியோ, ஏன்னா எல்லாத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பார், இதையும் சேர்த்து கொடுப்பார். ஆனா ஒண்ணும், பெருமாள் ஒண்ணுத்தை கொடுக்கும் போது அது நிராகரிக்க கூடாது. மோட்சத்துக்காக தான் விபீஷணன் சரணாகதி பண்ண வந்தான். பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாரு? லங்கையே கொடுத்தாரு. இப்ப பெருமாள் கிட்டப்பா விபீஷணன் வந்து, இது பாரு நான் கேட்டது மோட்சம், நீ சும்மா இந்த லங்கையெல்லாம் நம்ம கிட்ட கொடுக்காதப்பா, யார்கிட்டயாவது கொடுத்துப்பா, நம்ம ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லல. பெருமாள் கொடுத்தால் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாடும் புகழும் பரிசினால் நன்றாக. ஆண் பெண் இந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் ஆபரணத்தில் வியாமோகம் ஜாஸ்தி. அப்போ அவ என்னெல்லாம் கிடைக்கணும்னு சொல்றா, சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, என்னெல்லாம் இங்க வங்கி தரிச்சுக்கலாம், இங்க மாட்டல் போட்டுக்கலாம், இங்க கட்டிக்க போட்டுக்கலாம், இங்க நெக்லஸ் போட்டுக்கலாம், இங்க ஒட்டியானம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அது அத்தனை நீ எங்களுக்கு கொடுக்கணும். ஆண்டாள் கிட்ட எதுவாக இருந்தாலும் நீ செலக்ட் பண்ணி நீயே வாங்கி கொடுத்துரும், ஏன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கு, நீயே வாங்கி கொடுத்துரும். அதனால சூடகமே, தோள்வலையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலமும் யாம் அணிவோம். அது அத்தனையும் நாங்க அணிவோம். ஆடை உடுப்போம். இப்போ ஆபரணம் கொடுத்தாச்சு, எல்லாம் தரிச்சாச்சு, அடுத்தது ஆடை உடுப்போம், வஸ்திரம், நல்ல அழகழகா பியூட்டிஃபுல்லா நீங்கள்லாம் எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே எங்களுக்கு கொடு. ஆனா இது கொஞ்சம் மாத்தி இருக்கேன், ஆடை தரித்து விட்டனோ ஆபரணம் தரிக்க வேண்டும், இந்த ஆபரணத்தை கொடுத்துட்டு ஆடையை கொடுக்குறாளேன்னு கேட்டா ஒரு சந்தோஷத்தை, ஒரு 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 when you are in the peak of happiness, எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியாது. அதனால பல்கலமும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். சரி, இப்ப எல்லாம் ஆடையெல்லாம் தரிச்சாச்சு, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டாச்சு. அப்போ ஆண்டாள் 2வது பாசுரத்துல நெய் உண்ணோம் பால் உண்ணோம் விட்டா. இப்போ பெருமாள் பார்த்தா ரொம்ப வீக் ஆயிட்டான் ஆண்டாள் சாப்பிடாம. அதனால சொன்னார், உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு மூட, அந்த பால் சோறு ஒரு பண்ணி வச்சிருக்கான்னு வச்சுங்க, அக்கார வரிசல், அது மூடும்படி இருக்கக்கூடிய நெய். அதாவது இந்த இடத்துல என்ன கவனிக்கணும், பால் சோறு மூட, பால் சோறு மூட நெய் பெய்து இல்ல, பால் சோறு மூட அது மூடும்படி இருக்கக்கூடிய நெய். அதாவது இந்த நெய் எல்லாம் கொஞ்சம் கலரி எடுத்து ஐயோ கீழே இருக்கே அக்கார விரிசல் அப்படின்னு கீழேந்து எடுக்கணும், அந்த அளவுக்கு மூடி இருக்கணும். புரியுறதா ஸ்ரீவர்தன்? அந்த அளவு புரியுறதா? அந்த மாதிரி உனக்கு சாப்பிடணும்னு ஆசையா? பயமா இருக்கு சுவாமி, அவ்வளவு நெய் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுது? அதன் பின்னே பால் சோறு மூட என்ன சுவாமி கொடுத்தா எல்லாத்தையும், ஐயோ பெருமாள் நெய்யே கொடுப்போம், கவலையப்படாது. அதனால நெய் பெய்து முழங்கை வழிவார. அதுவும் ஸ்ரீவர்தன் எப்படி சாப்பிடணும்னா, அப்படி சாப்பிடும் போது அப்படியே நெய்யா வரணும், இங்க ஒரு டப்பா வச்சுக்கணும், அப்படியே அந்த நெய் எல்லாம் வழிஞ்சு அதை திருப்பி நம்ம உள்ள வச்சுக்கணும். நெய் பெய்து முழங்கை வழிவார. அப்போ கூடி இருந்து குளிர்ந்து, அது குவைட்டா திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம போய் சாப்பிடக்கூடாது சர்வேஷ், எல்லாரோடையும் சாப்பிடணும். புரியுதா? என்ன சுவாமி, என்ன தனித்தனியா எல்லாருக்கும் கொடுத்துடுறோம்டா, நீ உங்க சாப்பிடு. அதனால முழங்கை வழிவார
கூடியிருந்து குளிர்ந்து. எப்பவுமே இப்ப நீங்கள்லாம் வந்து பெரியவாளாய் ஒரு வேளை MBA அது இதெல்லாம் படிக்கிறேன்னாலும் குரூப் ஸ்டடி, டீம் ஒர்க் இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் பண்ணும்போது ஒரு குரூப்போடு நம்ம எப்பவுமே கோஆப்ரேட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், ரெண்டும் பண்ணணும். எப்பவுமே நான் போற வழி தனி வழி, நான் வேலை பார்த்தால் தனியாகத்தான் வேலை பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது. எல்லாரோடையும் நல்லா பழகணும். அதனால கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இந்த கருத்தை நான் சொல்லல, யாரும் சொல்ல, ஆண்டாள் சொல்லியிருக்கா. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அதனால அவளுக்கு மட்டும் அவ ஆபரணம் கேட்கல, அவளுக்கு மட்டும் அவ ஆடை கேட்கல, அவளுக்கு மட்டும் அந்த பால் சோறு கேட்கல, அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு சொன்னா. ஏனெனில் அவள் கேட்பது மோட்சமாக இருப்பினும் பெருமாள் ஆடையும் ஆபரணமும் பிரசாதத்தை கொடுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் சாமர்த்தியமும் பக்தியும் ஒரு அடியவருக்கு தேவை என்பதற்காக எடுத்துக்காட்டக்கூடிய 27வது பாசுரம் இது. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஒரு பிரசாதம் பண்ணியிருக்கோம். அந்த பிரசாதம் ஆண்டாள் உங்களுக்கு கொடுக்க போறா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கண்ணு முடிக்கணும். கண்ணை திறந்துக்கோ. வாவ்! கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலவும் யாமணிவோம் ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். This is a very beautiful pasuram. Now that I am talking about the artham and to very little extent the swapadeshartham of the pasuram, something which is very mundane but very interesting about the pasuram is people generally, devotees generally make akkara vadishil, very similar to the sweet rice, chakra pongal, very similar to it, but it has loads of milk and loads of ghee in it. So this is the day also called Kudara Valli, because it begins with Kudara Vellum Shir Govinda. It's called Kudara Valli, and this special sweet is made. So if you haven't made, please do make it, serve it to the Lord, and then consume the sesham, the remaining that he gives. It will be damn very, very, very delicious. Trust me. So here Andal tells, Kudarai Vellum Shir Govinda. She calls him Govinda, Gavam Indraha, the one who is a leader for all animals. We are included, Govinda. But she tells Kudarai Vellum Shir Govinda. What does this mean? See, there are devotees, there are people in the Lord's creation who will agree with the rules that he has laid in the Shastras and will follow them. They are on one side, simple. But there are people who may not agree to it. Like a Ravana who never agreed with what the Shastram said. Like Ravana who disagreed to anything that Rama said. So Rama had to go to Lanka, construct the bridge, had to go to Lanka and fight him and win over him. Same is the case with Kamsa. Kamsa killed the 6 newborn children of Devaki, his very own sister. He did not, because of the fear that Kamsa would do some harm, the newborn baby Krishna was separated from Devaki. He did all these acts without realizing that his nephew was none but the Lord himself. Andal tells, to a Kamsa, to a Hiranyaksha, to a Hiranyakashipu, to a Ravana, to a Kumbhakarna, to a Dantavakra, to a Shishupala, if you behave and win over them with your valor, agreed. But who are we? We are little girls. Do not see us with the eyes that what you saw Hiranyakashipu and Hiranyaksha with. We are very different. This is the interpretation saying that Andal tells, you may have won over them, but do not think of winning over us because we are too little in front of anybody. Winning over us is not going to fetch you another feather. We are too little people. We are somewhere down. Please help us. Reach out to us. Come with us. Shower your grace on us. But here comes another beautiful anecdote. While Krishna had promised to give away his army to Duryodhana and himself to the Pandavas, he also made another promise. I will not fight in this war. I will just be a charioteer. I will not fight in this war. Neither will I lift any weapon of mine. I am a Chaturbhujadari. I have Shankham, Chakram, whatever Ayudham you want I have, but I will not use any of my weapons. If this is the case,
then Bhishma made a promise, his greatest devotee. Bhishma made a promise. If Krishna has made a promise that he will not lift a weapon, I make a promise, I make a vow, pledge that I will make Krishna lift a weapon. The moment people came and told Krishna, there is an oath made by Bhishma that he will make you lift the weapon. Krishna did not lift the weapon for a very long time. Finally, on the 10th day, in order to showcase Arjuna his folly, he lifted the wheel and said, "This I am going to aim as chakra" to Bhishma. So immediately people said, see, Krishna took an oath that he will not lift any weapon, but he has lifted, and Bhishma has succeeded in making him lift a weapon. That is when Bhishma said, see, that is Krishna's greatness. Even if his vow becomes untrue, it is okay with him, but he will always ensure that his devotees' pledges and legitimate requests are fructified. Kudarai vellum sheer Govinda, you blessed Bhishma, you blessed Prahlada, you blessed Vibhishana. See us with those eyes. Kudarai vellum sheer Govinda, undannai paadi parai kondu yam perum sammanam. All this while we have been singing praises about you and all your accessories and possessions. பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. So what do we get in return? Do we get a very, very prosperous country? Or people who recite this, will they have a very beautiful and a prosperous land? நாடு புகழும் பரிசினால் நன்றாக. Maybe Krishna, being a girl that I am, I will want to dress really very well when I come in front of you. So she continues. Shudagame, tolvalaye, tode, shevipuve. Probably you will give us ornaments that we have to wear in our ears, the beautiful ear studs and kundalam, with the strings that are used to keep that straight. You will give us those vanki. You will give us beautiful addigai necklaces. You will give us long chains. You will give us the girdle, the mekhala, the kanchi. You will give us beautiful anklets. You will give us beautiful rings. You will give us the nose stud. So she says, Shudagame tolvalaye tode shevipuve padagame yendanaya palgalavum yamanivom. So we shall adorn ourselves with all these ornaments. Adai udupom. Then she says, we will wear the best of the clothes. Now comes a question. The commentator asks, wouldn't you wear your dress first and then sport all these jewelry? Why will you sport your jewelry first and then wear dress? Why did Andal change the sequence? To which he gives a convincing answer. Andal is just so excited in Pasuram 26 that she has seen the Lord, that she wants to go and meet up with the Lord in the Pasuram 27. So she does not know which step comes first. Is it jewelry first and then dress later, or dress first and jewelry later? So she goes to the instance where she finds the jewelry first, adorns herself, and then the clothes. So she's so excited. Adai udupom. Then what after that? She says, all these days we had been fasting, because in Pasuram 2 she said, Nei unnom, Paal unnom, we will never consume milk, we will never consume ghee. But in this Pasuram she says, Adan pinne pal shoru, we will make rice mixed with little pulses and lots of thick milk, boil it together, steam it together, make it into a good mixture, add mixture. Moodanai. So then we will not add ghee to this, we will add this concoction to the ghee, a barrel of ghee. Neyyidai nallador shorum, tells Periyalvar. So when you hold the prasadam, Akkara Vadishal, in your palm, it is said that the ghee should float and flow by itself like a waterfall. It's a ghee fall, and it should start dripping from this portion, and you should be able to collect the ghee that is overflowing and be able to make another sweet. So should be the quantity of ghee. Moodanai peidu mulangai valivara. Moodanai peidu is how we say, but if you have to get the correct meaning, Adai udupom adan pinne palshoru mooda. This is how we'll have to connect. Nei peidu mulangai valivara. Koodi irundu, but we will not consume it alone. Remember Krishna, we are all Bhagavatottamas. We like each other's companies. Ishwarasya cha sauhardam Vishnoho kataksham advesham abhimukyam cha satvikaihi
Sambhashanam Shadetani Acharyaha Prapti Hetavaha. To get an Acharya, one of the reasons could suffice, but to get Bhagavatottamas, we'll have to have performed Purva Janma Sukrit. So we will all consume it together. Kodi Irundu, we will just not consume, we will sing praises about you. Kulirinde Elor Embavai. Only with such a great company will be able to enjoy the Bhagavatottamas association. She tells. Now comes a beautiful anecdote that an Acharya is finally the one who blesses his student. Only through an Acharya's grace we are able to sustain our knowledge. How great should an Acharya be? Of course, Siddham Satsampradaye Sthiradiyamanagam Shrotriyam Brahmanishtam Satvastam Satyavacham Samayanetya Sadhuvritya Samedam Damba Suyadi Muktam. So there is a shloka which goes that these are the qualities of a ideal teacher. There is one beautiful quality which is mentioned in the commentary for this Pasuram. It is said that Ramanuja's celebrated students called Kurattalvan was a repository of knowledge. But at one point in time, one of the inhabitants of Srirangam, realizing Kurattalvan's greatness or knowledge, wanted to learn things from him, from the Shastras. But he did not want the other people in Srirangam to know that he has been learning, because he thought that people will look down upon him. Oh, you're learning. So he went to Kurattalvan and said, see, I will learn things from you, but just ensure that nobody knows that I am learning from you. Kurattalvan said, see, as long as I get a student who's interested, that's more than enough. I will ensure that I keep up this promise. It did so happen that at one point in time, a group of people were walking by as Kurattalvan, the teacher, was teaching this new resident. The new resident was holding the book. He would read out the lines and the Acharya Kurattalvan would explain. As the people were approaching, Kurattalvan thought of keeping up his promise. So he immediately took the book from his student's hands and put it on his lap and sat one step below the student and said, oh, wonderful sir, excellent you're speaking. So the passers-by thought that it was actually the student, the person who was a student was actually the teacher and Kurattalvan was learning from him. Later, after the people went, the student realized that to keep up the promise, my Acharya momentarily even acted as a student. How great he must be. Kudarai Vellum Shir Govinda. It's just not the Lord, even it is the Acharya's grace that to make the student win, he will do anything. So Pasuram 27 is a beautiful turning point in Tirupavai, denoting the association of Bhagavatas to help the very process of acquiring knowledge. கோவிந்தா உன் தன்னை பாடி பறி கொண்டு யாம் பேரு சம்மானம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறி கொண்டு யாபேரு சமானம் நாடு ஊக
Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.